சகலவற்றையும் அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். Upholding all things by the word of his power. உங்களுடைய வாழ்க்கை, your life, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, the life of your children, உங்களுடைய எதிர்காலம், your future, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சகலவற்றையும் அவருடைய வார்த்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. everything related to you, his word is hope. அந்த வார்த்தை தாங்குகிறதுனால because the word is holding, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்வியை பார்க்க முடியாது. you cannot see failures in your life. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக சத்துருவினுடைய கரம் நுழைய முடியாது. you cannot see the hand of the enemy working in your life. ஏன்னா தேவன் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார். because he is upholding you by his word. அடுத்ததாக வாசிக்கிறோம், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். when he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. தம்மால் தாமே, he had by himself, he had by himself, அவர் தாமே, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி he had by himself purged our sins. நம்முடைய பாவங்களை அவர் நீக்கிவிட்டார். he purged our sins. அவர் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார். அப்ப நம்முடைய பாவங்களை நீக்கினது யார்? so who purged our sins from us? இயேசு கிறிஸ்து. Jesus Christ. சொல்லுமா, இயேசு கிறிஸ்து. let's all declare it. என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கினது இயேசு கிறிஸ்து. he purged all my sins from me. சகலவற்றை தாங்குகிற அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும்படி அவர் தன்னையே ஒப்புக்கொடுத்தார். he who is upholding everything for our sins to be purged from us, he gave himself for us. இப்படிப்பட்டதான வல்லமை உள்ளதான தேவன், such powerful God, உலகங்களே தேவன் அவரை கொண்டு உண்டாக்கி இருந்தார். through Jesus Christ he created the world. உலகங்களே ஆண்டவர் தன்னுடைய வசனத்தினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார். he is upholding the world by his word. ஆனா உங்களுக்காக, but for you, சொல்லுங்க, எனக்காக, but for me, நமக்காக, for us, அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி தம்மால் தாமே அதை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். he had by himself purged our sins, sat down on the right hand of the majesty on high. பாவத்தை எல்லாம் அவர் முழுவதுமாக நீக்கி போட்டு விட்டார். நம்மை விட்டு அவர் பாவங்களை நீக்கி விட்டார். he purged our sins completely from us. நாம் இனி பாவிகள் அல்ல, நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். we are no more sinners. God has made us the righteousness of God. இவையெல்லாம் முடித்து இப்பொழுது உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். after finishing all of this, now he is seated on the right hand of the majesty on high. ஒவ்வொரு நிருபத்திலும் நீங்க வாசிக்கும்போது நான் அறிந்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்னா, ஒவ்வொரு நிருபத்திலும் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார், இயேசு கிறிஸ்து புகழப்படுகிறார், இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுகிறார். every epistle I see, Amen. what I see is Jesus Christ has been exalted, he has been glorified and magnified. Amen. Amen. ஒவ்வொரு நிருபத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறார். அவரை ஆராதனை செலுத்துகிறதான ஆராதிக்கிற உயர்த்தப்படுகிற வார்த்தைகளானது எழுதப்பட்டிருக்கிறது. so in every epistle we see God being glorified and he is being praised. Words of worship has been written in it. உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தார். now he sat down on the right hand of the majesty on high. அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. he did not stop with there. இன்னும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லுகிறார். again we see who Jesus Christ இந்த is. ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் மேலானவர், எவ்வளவு சுப்பீரியர், அவர் எவ்வளவு மேலானவர் என்பதை ஒவ்வொரு வசனமும் நமக்கு விவரிக்கிறது. if we see the whole chapter, it deals with how magnificent, how great, how superior is the Lord Jesus Christ. நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம், இவர் தேவ தூதர்களை பார்க்கலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். verse 4, being made so much better than the angels, as he had by inheritance obtained a more excellent name than they. தேவதூதர்களோடு கூட அவர் ஒப்பிட்டு அவர் யார் என்று சொல்கிறார்கள். now they are saying how Jesus Christ is, comparing him with angels. நம்ம பார்க்கிற தேவதூதர்களே மிகவும் பலவான்கள், பலசாலிகள் தான். angels are powerful in nature. ஆனா தேவதூதரை பார்க்கலாம் இவர் விசேஷித்தமான நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். he had obtained a more excellent name than the angels. இவர் தேவதூதர்களை பார்க்கலாம் மேலான ஒரு நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். Jesus Christ obtained a more excellent name than the angels. எந்த தேவதூதனுக்கும் ஆண்டவர் ஒரு வல்லமையான நாமத்தை கொடுக்கவில்லை. to no angels God gave a powerful name. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், Philippians chapter 2 9 10 வசனங்கள். 9 and 10 verse. பிலிப்பியர் 2 9 10.
11வது வசனங்களிலே வாசிக்கிறோம். இயேசுவின் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. எல்லா நாமத்திற்கு மேலான எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். God hath highly exalted him and given him a name which is above every other name. அவர் அந்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவதூதரை பார்க்கலாம் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை அவர் சுதந்தரித்தார். We read in verse 4 how he obtained a more excellent name than the angels. அவர் எல்லாரை பார்க்கலாம், தேவதூதர்களை பார்க்கலாம் மிகவும் அதிகமாய் மேன்மை உள்ளவரானார். He became more glorious than the angels. தேவதூதர்களை பார்க்கலாம் அவர் மிகவும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற அந்த நாமத்தை பார்க்கலாம் எல்லாவற்றிலும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். வானோர் என்றார் யார்? வானத்தில் யார் இருக்கிறாங்க? சகல விதமான தேவதூதர்களாகிய ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், அந்த மாதிரி அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய சிருஷ்டிப்புகள் வானோர், அவைகள்லாம் இருக்கின்றன. அதை தான் வானோர் என்று பார்க்கிறோம். So he was exalted and he was given a name above every name, everything in the heavens and things in the earth and things under the earth. And things in the earth, which means the spiritual beings in the heaven, above them Jesus was exalted. வானோர் என்று சொல்லும்போது தேவதூதர்கள் எல்லாம் அங்கே மேல இருக்கிறார்கள் வானத்திலே. So when we say heaven, all the angels are in the heaven. பூதலத்தோர் என்று சொல்லும்போது பூமியில் இருக்கிறதான மனுஷர்களாகிய நாம். So things in the earth here means the people in the earth. பூமியில் இருக்கிறதான அதிகாரங்கள், all the authorities in the earth. பூமியில் இருக்கிறதான சகல வகையான அதிகாரங்கள், all kinds of authorities and powers in the earth. பூமியின் கீழானோர், things under the earth. பூமிக்கு கீழே ஒரு கூட்டம், there is a group under the earth. அதுதான் வசனம் சொல்லுது, பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். The knees of people under the earth, even they shall bow. பூமியின் கீழானோர் என்றால் யார்? What are the things under the earth? அதுதான் சத்துருவும் பிசாசும் அவனோடு கூட இருக்கிறதான கீழே விழுந்து போயிருக்கிறதான அவனோடு கூட இருக்கிறதான அசுத்த ஆவிகளும். It is devil and all that fallen spiritual beings. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த மூன்று உலகங்களிலும் மிகவும் மேன்மையான உயர்த்தப்பட்டதான நாமமாம். So Jesus name is exalted, highly exalted name above all the groups of people in these three places. எல்லா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டே ஆக வேண்டும். All of them should bow their knees before the name of the Lord Jesus Christ. மூன்று உலகங்கள், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் இருக்கிற மூன்று உலகங்களில் இருக்கக்கூடிய யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு தேவன் அவருக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அவருக்கு மிகவும் மேலான நாமத்தை தந்தார். God gave him a name, highly exalted name above all the groups in these three worlds, heaven, the things in the earth and things under the earth. மூன்றும் அவருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். All of them in these three places they should bow before Jesus Christ. அப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்து சுதந்தரித்திருக்கிறார். Jesus obtained such a great name. ஆண்டவர் சுதந்தரித்திருக்கிறார். Jesus has obtained. அதற்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இந்த விசேஷித்தமான நாமத்தை அவர் சுதந்தரித்திருக்கிறார். For this he offered himself as a sacrifice, and by that he received this great name.